இந்த வேளையில் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். ரொம்ப அருமையான சங்கீதம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்ல பிதாவின் நிழலில் தங்குவான். அது மோசே பாடினதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அது தவறு. அது தாவீது பாடினது. தாவீது சொல்றான் பாருங்க, ஒரே வார்த்தையில ஒரு பெரிய சத்தியத்தை சொல்லிட்டு போயிட்டார் பாருங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். உன்னதமானவர்னா யாரு? வேதம் சொல்லுது ஏசாயா புஸ்தகத்தில், அவர் என் தாசன், அவர் மகா உன்னதமானவர். இயேசுவை குறித்து சொல்லுகிறது. உன்னதமானவர்னு எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் யாரை குறிக்கிற வார்த்தை? இயேசுவை குறிக்கிற வார்த்தை. அப்ப தாவீது என்ன சொல்றாரு? நீ இயேசுவின் மறைவில் இருந்தா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், நீ இயேசுவின் மறைவில் இருந்தா சர்வ வல்ல பிதாவினுடைய நிழல்ல உன்னால தங்க முடியும். பழைய ஏற்பாட்டில் எவ்வளவு பெரிய வெளிப்பாட்டை சொல்லிட்டு போயிட்டு இருப்பாருங்க இல்ல? சரி, எடுத்துக்கொள்ளுங்க, சீக்கிரமா எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீத புஸ்தகம் 23வது அதிகாரம். ஏன் இந்த சங்கீதம் நம்ம அநேகருக்கு ரொம்ப பிடிக்கிறது? இந்த சங்கீதம் என்ன காரணம் சொல்லுங்க, சீக்கிரமா பேசுங்க. அவர் நம்முடைய மேய்ப்பரா இருக்கிறதுனாலயா? வெரி குட். அப்புறம் அமர்ந்த தண்ணீர்ல நடத்துறாரு பிரதர், புல்லுள்ள இடங்கள்ல நடத்துறாரு பிரதர், அப்புறம் தேற்றுறாரு பிரதர், ரைட். அடுத்து அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப சின்ன சங்கீதம் பாருங்க. நாள் ஃபுல்லாக பைபிளை என்ன செய்யறது கிடையாது, படிக்கிற, கரெக்டாக சொல்லி பற்றிலாம் படிக்கிறது கிடையாது. நைட் ஆனவொன்னே கரெக்டாக கை நேரம் எங்கே போகும் தெரியுமா? சிரிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா ஆமோதிக்கிறீங்கன்னு அர்த்தம். கரெக்டாக எடுத்து 6 வசனம் தான் பாருங்கள், கடன்னு என்ன செஞ்சிருது. அந்த காலத்தில் சண்டே ஸ்கூல் போகும்போது நமக்கு கை கொடுக்குற ஒரே சங்கீதம் எது தெரியுமா? சங்கீதம் 23 தான். பைபிள் படிச்சுட்டு போகணும், மறந்துருப்போம். அங்கே சண்டே ஸ்கூல் டீச்சர் கேட்டவொன்னே டக்குன்னு எந்திரிச்சு நின்று உடனே எதைத்தான் ஆரம்பிக்கிறது? கர்த்தரன் மெய்ப்பரா இருக்கிறார் இல்லையா? நமக்கு பல நேரங்களில் உதவி செய்த சங்கீதம் இல்லை? ரொம்ப சின்ன சங்கீதம். ஆனால் வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, செக்குலர் வேர்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்தில் எதை குறித்து அதிகமான புஸ்தகங்கள் வெளிவந்திருக்குன்னு ஒரு தடவை ரிசர்ச் பண்ணாங்க, எந்த கருப்பொருளை வைத்து. அதில் அதிகமான புஸ்தகங்கள் சங்கீதம் 23 வைத்து தான் வெளிவந்திருக்கிறதாம். சங்கீதம் 23 மட்டும் வச்சு 10 லட்சம் பாடல்கள், 1 மில்லியன் சாங்ஸ் இயற்றப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. அவ்வளவு ஒரு நல்ல ஒரு சங்கீதம். அதைத்தான் நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 23வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். போதும் போதும், அது போதும். அந்த ஒரு வார்த்தையை நம்ம தியானிச்சா போதும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். சரியா? அந்த ஒரே ஒரு பதத்தை நம்ம தியானித்தால் போதும். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் தேசம் கர்த்தருடைய தேசம், ரொம்ப செழிப்பான ஒரு தேசம். பொங்கி பிரவாகிக்கிற யோர்தான் ஆறு, ரோஜாக்கள் பூத்து குலுங்குகிற சாரோன் சமவெளி, எர்மோன் பள்ளத்தாக்கு, வெண் பனிமலை என்று சொல்லப்படக்கூடிய காஷ்மீர் போல இருக்கக்கூடிய வெண் பனிமலை என்று சொல்லப்படக்கூடிய லீபனோன் மலை, எர்மோன் மலை, வருஷம் முழுவதும் ஓடுகிற யோர்தான் ஆறு மாத்திரமல்ல, கீதரோன் ஆற்று பள்ளத்தாக்கு, ஏராளமான வளமையான பிரதேசங்கள், ஒலிவ மரங்கள் நிறைந்த ஒலிவ மலை, திராட்சை தோட்டங்கள் நிறைந்த பெத்தானியா, இப்படி ஏராளமான வளமையான பிரதேசங்கள் நிறைந்த தேசம் கர்த்தருடைய தேசம். கர்த்தருடைய தேசமான இஸ்ரவேல் தேசத்துக்கும் அதனுடைய செழிப்புக்கும் அதனுடைய வளமைக்கும் ஆசீர்வாதத்திற்கும் அளவே கிடையாது. அப்படி ஒரு வளமையான தேசம் கர்த்தருடைய தேசம். ஆனால் அவ்வளவு செழிப்பான கர்த்தருடைய தேசத்தில் இருக்கிறதுலேயே கடுமையான வறட்சி நிறைந்த ஒரு பாலைவனம் ஒன்று இருக்கிறது. கடுமையான வறட்சி நிறைந்த பாலைவனம். அதற்கு யூதேயா பாலைவனம் என்று சொல்லி பேர். ஆபிரகாம் இந்த யூதேயா பாலைவனத்தினுடைய ஓரத்தில் இருக்கிற பேர்சபாவிலே வாழ்ந்தார். ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் எல்லாம் அங்கே வாழ்ந்தார்கள். இயேசு கிறிஸ்து அநேக நேரங்களில் இந்த யூதேயா பாலைவனத்தின் பகுதிகளில் போய் ஜெபித்ததுண்டு, வனாந்தரமான பகுதிகளிலே போய் ஜெபித்ததுண்டு, சஞ்சரித்ததுண்டு. தாவீது அலைந்து திரிந்தது இந்த யூதேயா வனாந்தரத்தில் தான். கடுமையான வறட்சி நிறைந்த ஒரு பாலைவனம். யூதேயா பாலைவனத்தை குறித்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா, கடுமையான வறட்சி நிறைந்த பாலைவனம்.
வருஷத்துல ஒரு நாள் 2 நாள் தான் அங்க மழைப்பொழிவே இருக்கும். யூதேயா பாலைவனத்தின் மத்தியில தண்ணீர் என்பதற்கு வழியே கிடையாது. எங்குமே அந்த பாலைவனத்தினுடைய எந்த பகுதியிலையும் தண்ணீர் என்பதே கிடையாது. உஷ்ணம் சர்வ சாதாரணமாக, நல்ல கவனிங்க, சர்வ சாதாரணமாக இந்த யூதேயா பாலைவனம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்ல சொன்னா 100 டிகிரி வெயில் இருக்கும். அதிகபட்சம் சொன்னா 140 160 டிகிரி வரைக்கும் வெயில் போவதுண்டு. கடுமையான உஷ்ணம் நிறைந்த பாலைவனம் ஒன்று. இரண்டாவது, கடுமையான வறட்சி நிறைந்த ஒரு பாலைவனம். இந்த யூதேயா பாலைவனத்திற்குள்ள எந்த இடத்திலும் ஒரு சொட்டு தண்ணீரை நீங்கள் பார்க்க முடியாது. யூதேயா பாலைவனத்தை நீங்க பைபிள் என்சைக்ளோபீடியாலாம் வாசிங்கன்னா ஒரே வார்த்தையில கொடுத்திருப்பாங்க, த கில்லர் டெசர்ட், கொலை பாலைவனம் என்று போட்டிருப்பாங்க. யூதேயா பாலைவனம் அவ்வளவு கர்த்தருடைய தேசத்தில் வளமை இருக்கிறது ஒரு பக்கம். ஆனால் இந்த யூதேயா பாலைவனம் ஒரு கொலை பாலைவனமாக இருக்கிறது. கடுமையான உஷ்ணம் நிறைந்த பாலைவனம், கடுமையான வறட்சி நிறைந்த பாலைவனம். இந்த யூதேயா பாலைவனம் பூமியினுடைய மைய பகுதியில் இருக்கிறதுனால அங்க அடிக்கடி அந்த காற்றில் ஏற்படுகிற அந்த ஏற்ற தாழ்வுகளால அந்த சூறாவளி புயல்கள் வீச ஆரம்பிக்கும். அடிக்கடி அந்த சூறாவளி புயல்கள் இந்த யூதேயா பாலைவனத்தில் எழும்பிக் கொண்டே இருக்கும். சூறாவளி புயல்கள் எழும்புகிற போது அது அந்த புழுதி மணலை எல்லாம் வாரி இறைக்க ஆரம்பிக்கும். அந்த சூறாவளி புயல் எழும்பிச்சுன்னு சொன்னா, அது புழுதி மணலை வாரி இறைக்க ஆரம்பிச்சுன்னு சொன்னா, பகல் வேளையிலேயே அந்த அந்த சாண்ட் ஸ்ட்ரோம் எழும்புகிற போது பகல் வேளையிலேயே அந்த பகுதி சூரியனையே அது மறைத்து விடும். அந்த பகுதியை இருளாக காட்சியளிக்கும். பகல் நேரத்திலேயே இருள் போல அந்த பிராந்தியமே மாறிவிடும். சரி, ஒரு பக்கம் இந்த யூதேயா பாலைவனத்தில் உஷ்ணம் நிறைய இருக்கு, இன்னொரு பக்கம் வறட்சி இருக்கிறது. சரி, இதுதான் பிரச்சனையா பிரதர் அப்படின்னு கேட்டா, இன்னொரு பக்கம் சூறாவளி புயல்கள் வீசிக்கொண்டிருக்கிறது. சரி, அவ்வளவுதான் இந்த யூதேயா பாலைவனத்தினுடைய பிரச்சனையான்னு பார்த்தா, இந்த யூதேயா பாலைவனம் மற்ற பாலைவனங்களை போல மணல் மூடின பாலைவனம் அல்ல. அது குன்றுகளும் சுண்ணாம்பு பாறைகளாலான குன்றுகளும் குகைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த பிரதேசம். பள்ளத்தாக்குனா சாதாரண பள்ளத்தாக்கு அல்ல, கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட கடுமையான மரண பள்ளத்தாக்குகள் நிறைந்த பிரதேசம். நல்ல கவனிங்க, யூதேயா பாலைவனம் ஒரு பகுதியில் கடுமையான உஷ்ணம் இருக்கிறது. நம்ம எத்தனை பேருடைய வாழ்க்கையில பிரதர் என்னால பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ள முடியல பிரதர், ஏராளமான உபத்திரவங்கள் வழியாக நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன், கடுமையான உஷ்ணம் என்னை வாட்டிக் கொண்டிருக்கிறது, குடும்பத்தில் பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, எதை ஹேண்டில் பண்றது என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல பிரதர். எத்தனை பேருடைய இருதயம் பிரதர் என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமான மழை பொழியாதபடியினால என்னுடைய வாழ்க்கை வறண்டு கிடக்கு பிரதர், என்னுடைய தொழில் வறண்டு கிடக்கிறது, என்னுடைய குடும்பம் வறண்டு கிடக்கிறது, நாங்க ஒவ்வொரு நாள் வாழ்க்கையை நடத்துகிறதற்கே நாங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் பிரதர், எங்க வாழ்க்கை முழுவதும் வறட்சியாக இருக்கிறது. எத்தனை பேருடைய ஆத்துமா பிரதர் என் வாழ்க்கையில் அப்பப்போ எழும்புகிற சூறாவளி புயல் போன்ற பிரச்சனைகள், என் குடும்பம் நல்லா போயிட்டு இருக்கு, திடீர்னு ஒரு பிரச்சனை எழும்புகிறது, சூறாவளி புயல் போல சுழன்று அடிக்குது பிரதர். என் தொழில்ல என் ஊழியத்தில் அவ்வப்போது எழும்புகிற அந்த சூறாவளி புயல் போன்ற பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையை அடியோடு முடக்கி போட்டிருக்கிறது. நான் என்ன செய்யறதுன்னு தெரியல பிரதர். அந்த சூறாவளி புயல்கள் மத்தியில நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேருடைய உள்ளம் பிரதர் என் சரீரத்தில் வியாதி, என் கணவருடைய சரீரத்தில், என் மனைவியுடைய சரீரத்தில், என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் வியாதி, எப்ப என்ன நடக்கும்னு தெரியல பிரதர். நாங்க மரண பள்ளத்தாக்குகள் வழியாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் பிரதர். எத்தனை பேருடைய இருதயம், எத்தனை பேருடைய ஆத்துமா பிரதர். நான் இந்த யூதேயா வனாந்தரத்தினுடைய அனுபவத்தில் கடந்து போறேன். கடுமையான உஷ்ணத்தின் மத்தியில, சூறாவளி புயல் போன்ற பிரச்சனைகள் மத்தியில, வறட்சியின் மத்தியில, மரண பள்ளத்தாக்குகள் மத்தியில நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். இந்த பிரச்சனைகள் என்றைக்கு தீரும் என்னுடைய வாழ்க்கையில? எத்தனை பேர் இன்றைக்கு
யூதேயா பாலைவனத்தினுடைய அனுபவத்திலே கடந்து போய் கொண்டிருக்கிறோம். சரி, நல்லா கவனிங்க. பாலைவனம் என்று சொன்னாலே கண்டிப்பா அதுல என்ன இருக்குன்னா ஒரு பாலைவன சோலை இருக்கும், இல்ல? ஒயாசிஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், இல்லையா? பாலைவனம்னா உங்களுக்கு தெரியும், எல்லா பகுதியும் மணல் மூடி இல்ல பாறைகளா ஒரே மாதிரி ரொம்ப வறட்சியா காணப்படும். ஆனா இந்த பாலைவன சோலைனா என்ன அர்த்தம்னா, அந்த வனாந்தரத்தில் எங்குமே தண்ணீர் கிடைக்காது. ஆனா அந்த பாலைவன சோலையில மாத்திரம் என்ன கிடைக்கும்? அங்க அந்த இடத்துல மட்டும் ஊற்றுகள் ஊறும், அந்த இடத்துல மட்டும் மரம் செடி கொடிகள் வளரும், அங்க மட்டும் ஜீவராசிகள் என்ன செய்ய முடியும்? பிழைக்க முடியும். அப்படி ஏதாவது பாலைவன சோலைகள் ஏதாவது இந்த யூதேயா வனாந்தரத்துக்குள்ள இருக்கா பிரதர்? நான் கொஞ்சம் களைப்பாற்றிக் கொள்ள, என் ஆத்மாவை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள, கொஞ்சம் இளைப்பாற்றிக் கொள்ள, இந்த பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் என்னை விடுவித்துக் கொள்ள, நான் இளைப்பாறுவதற்கு ஏதாவது பாலைவன சோலைகள் ஏதாவது இந்த யூதேயா வனாந்தரத்தில் இருக்கா பிரதர் அப்படின்னு கேட்டா, யூதேயா வனாந்தரத்தில் ஒரு பாலைவன சோலை கூட கிடையாது. ஆனா யூதேயா வனாந்தரத்திற்கு உள்ள ஒரு பாலைவன சோலை கூட கிடையாது. ஆனா யூதேயா பாலைவனத்தை உருவ நடந்து, நீங்க இஸ்ரவேல் தேசத்தினுடைய மேப் பார்த்தீங்கன்னா யூதேயா பாலைவனம் மேல இருந்து கீழ் நோக்கி ஒரு ஷூ எப்படி இருக்கு, நீளமா இருக்கு இல்லையா? அதை போல மேல இருந்து கீழ் நோக்கி அந்த ஷூ வடிவத்தில் அது அப்படியே நீளமா இருக்கும் அந்த பாலைவனம். அந்த பாலைவனத்தை குறுக்காக இக்கரையிலிருந்து அக்கறைக்கு உருவ நடந்து கடந்து போனா கிட்டத்தட்ட 60 மைல்கள் சொல்லுகிறாங்க. அகலம் 90 கிலோமீட்டர் குறுக்காக அதை நீங்க நடந்து போகணும். அந்த யூதேயா பாலைவனத்தை குறுக்காக நீங்க நடந்து போனீங்கன்னு சொன்னா அந்த அதனுடைய கடையாந்திர எல்லையில, இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கடைசியில போனா அதனுடைய கடையாந்திர எல்லையில ஒரே ஒரு பாலைவன சோலை இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ஒரே ஒரு இயற்கையாய் அமைந்த ஒரே ஒரு பாலைவன சோலை இருக்கிறது. அதற்கு என்கேதி அப்படின்னு பேரு. அதற்கு என்கேதி அப்படின்னு பேரு. சொல்லுங்க, என்ன பேரு அதுக்கு? சுத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்கேதி அப்படின்னு பேர். சரியா? என்கேதின்னு பேர். அதாவது வேர்ல்டுலயே டாப் 10 பியூட்டிஃபுல் பிளேசஸ்ல இந்த என்கேதியையும் ஒன்றாக வைத்திருக்கிறாங்க. அவ்வளவு அருமையான ஒரு பகுதி. இந்த என்கேதியை குறித்து முதல்ல நான் ஒரு 5 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சரியா? ஒரு 5 காரியங்களை தயவா அதை நீங்க நினைவில் வைத்துக் கொள்ளணும். அப்பதான் இந்த சங்கீதம் 23 உங்களுக்கு என்ன செய்யும்? புரியும் என்கிறதுனால தயவா இந்த என்கேதியை குறித்து 5 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. பிறகு இந்த சங்கீதத்தினுடைய காரியங்கள் தாற்பயம் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். சரி, முதல் காரியம், இந்த என்கேதி பசும் புல்லுக்கு பெயர் பெற்ற ஸ்தலம். இந்த என்கேதி பசும்புல்லுக்கு பெயர் பெற்ற ஸ்தலம். உன்னத பாட்டு புஸ்தகம் எப்படி எழுதப்பட்டது என்று சொன்னால், மணவாளனும் மணவாட்டியும் ஆடு மேய்க்கிற தொழில் செய்கிறவர்கள். சரியா? ஆடு மேய்க்கிற தொழில் செய்கிறவர்கள். இப்ப நல்லா கவனிங்க. ஆடு மேய்க்கிற தொழில் செய்றாங்க. மணவாட்டி மணவாளனை பார்த்து இப்ப பேசுகிறாள். மணவாட்டி மணவாளனை பார்த்து பேசுகிறாள். என்ன பேசுகிறாள்? வாசிங்க பார்க்கலாம். என் ஆத்தும நேசரே, என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து, உமது மந்தையை நீர் எங்கே மேய்த்து, அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர், அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர்? எனக்கு சொல்லும், எனக்கு சொல்லு. உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளைப் போல நான் இருக்க வேண்டியதென்ன? மணவாளனை பார்த்து மணவாட்டி கேட்கிறாங்க, மணவாளனே நீங்க எங்க ஆடு மேய்க்கிறீங்க எனக்கு சொல்லுங்க. நீங்க ஆடு மேய்க்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி நான் போய் அலைந்து திரிய வேண்டி இருக்கு. நீங்களே எனக்கு தயவா சொல்லுங்க, நீங்க எங்க ஆடு மேய்க்கிறீங்க அப்படின்னு கேட்கிறார். உடனே மணவாளன் அதுக்கு பதில் சொல்றாரு. பாருங்க என்ன சொல்றார். ஸ்திரீகளில் ரூபவதியே, ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில், அதை நீ அறியாயாகில், மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய், நான் ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தேன்ல, என்னுடைய மந்தைகள்லாம் நடந்து போயிருக்கு பாருங்க, அந்த காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் நாங்க எங்க கூடாரம் போட்டு ஆடு மேய்க்கிறோம்னு பார்த்து உன் ஆட்டுக்குட்டிகளை மேய விடு, அங்க நீயும் உன்னுடைய ஆடுகளை மேய விடுன்னு சொல்லிட்டார். அதாவது மணவாட்டி கேட்கிறாங்க எங்க ஆடு மேய்க்கிறீங்க. அவர் டைரக்டா பிளேஸ சொல்லாம இந்த ஆடுலாம் நடந்து போயிருக்குல்ல, அந்த காலடி தடங்களை தொடர்ந்து என்ன செஞ்சுக்க,
கண்டுபிடிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டார். உடனே மணவாட்டி அந்த காலடி தடங்களை தொடர்ந்து ஓடுகிறாள். ஏன்னா மணவாளன் ஆடு மேய்க்கிற இடத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்னு அவனுக்கு என்னது ரொம்ப வாஞ்ச. உடனே அந்த காலடி தடத்தை தொடர்ந்து ஓட ஆரம்பிக்கிறாள். அவள் ஓடுகிறத பார்த்துட்டு அந்த மணவாளன் சொல்றான் பாருங்க, எப்படி ஓடுறான்னா வாசிங்க பார்க்கலாம். என் பிரியமே, அவன் சொல்றான், என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். நீ ஓடுகிற வேகத்தை பார்த்தா பார்வோனுடைய ரதங்கள்ல பூட்டப்பட்டிருக்கிற குதிரைகளுக்கு ஒப்பாக நீ ஓடுகிறாய் அப்படின்னு சொல்றான். மணவாட்டி அவ்வளவு வேகமா ஓடுகிறான். மணவாளன் ஆடு மேய்க்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஓடி போய் கடைசியில மணவாளன் ஆடு மேய்க்கிற அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறாள். மேய்ப்பர்கள் எல்லாம் ஆடு மேய்க்கிற அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறாள். அந்த இடத்துக்கு பேர் என்ன? 14வது வசனம் வாசிங்க. 14வது வசனம். என் நேசர், என் நேசர் எனக்கு என்கேதி ஊர் திராட்சை தோட்டம். என் நேசர் எனக்கு என்கேதி ஊர். இந்த என்கேதியில ஆட்டு மேய்ப்பர்கள் எல்லாரும் இங்கதான் வந்து ஆடுகளை மேய்ப்பாங்க. ஆட்டு மேய்ப்பர்கள் எல்லாம் இந்த என்கேதியில ஆடுகளை மேய்க்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த என்கேதியில என்ன இருந்தாதான் ஆடுகள் வந்து மேயும்? புல் இருக்கணும் இல்லையா? வெரி குட். அப்ப இந்த என்கேதி முதலாவது பசும் புல்லுக்கு பெயர் பெற்ற ஸ்தலம். சரியா? இன்றைக்கும் அங்கே 10,000க்கும் அதிகமான மாடுகள் வளர்க்கப்படுகிறதா சொல்றாங்க. அவ்வளவு பசும் புல் நிறைந்த இடம் இந்த என்கேதி. முதல் காரியம். சரியா? முதல் காரியம் பசும்புல். என்கேதியில என்ன இருக்கிறதுனா பசும்புல் இருக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது காரியம், புல் இருக்குன்னா என்ன அர்த்தம்? என்ன இருந்தாதான் புல்லு வளரும்? சத்தமா சொல்லுங்க. தண்ணீர் இருக்கணும் இல்லையா? இந்த என்கேதியில தண்ணி இருக்கா பிரதர் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கண்டிப்பா. என்கேதி அப்படின்னாலே எபிரேய பாஷையில என்ன அர்த்தம்னா ஆட்டுக்குட்டியின் நீரூற்று. சொல்லுங்க என்ன அர்த்தம்? என்கேதினா என்ன அர்த்தம்? ஆட்டுக்குட்டியின் நீரூற்று. திரும்ப சொல்லுங்க, தயவா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்கேதினா என்ன அர்த்தம்? ஆட்டுக்குட்டியின் நீரூற்று. அங்க இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா, என்கேதிக்கு போனீங்கன்னா 2 நீரூற்றுகள் இன்றைக்கும் இருக்கிறது. ஒன்னுக்கு தாவீதின் நீரூற்றுன்னு, இன்னொன்னுக்கு சூலமித்தியாலின் நீரூற்றுன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த நீரூற்றுகள் எப்படிப்பட்டதுன்னா, அதாவது அமைதியாய் பொங்கி வழிகிற நீரூற்று, எந்த சலனமும் இல்லாம. அதாவது ஆடுகள் 2 இடத்துல தண்ணி குடிக்காது. நீண்ட நாள் கெட தண்ணியா கிடக்கல, சாக்கடையா கிடக்கல, அதுல போய் தண்ணி குடிக்காது. அதே நேரம் இறைச்சலா வந்து விழுகுதுல, அருவி மாதிரி. இப்ப ஊட்டியில கேத்ரின் ஃபால்ஸ், கொடைக்கானல்ல சில்வர் ஃபால்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி இறைச்சலா வந்து விழுந்தா அங்கேயும் போய் ஆடு தண்ணி குடிக்காது, மிரளும். இந்த என்கேதியினுடைய நீரூற்று எப்படிப்பட்டதுன்னா, எந்த விதத்திலும் ஆடுகளை மிரள பண்ணாம அமைதியாய் பொங்கி வழிகிற நீரூற்று. 2 நீரூற்றுகள் இருக்கிறது. அது அமைதியாய் பொங்கி வழிகிறதுனால வேதம் அதை அமர்ந்த தண்ணீர் என்று சொல்லுகிறது. சொல்லுங்க, என்ன தண்ணீர் என்று சொல்லுகிறது? சத்தமா சொல்லுங்க, என்ன தண்ணீர்? அமர்ந்த தண்ணீர்னா கெட தண்ணி கிடையாது, குளத்து தண்ணி கிடையாது. அமைதியாய் பொங்கி வழிகிற நீரூற்று. 2 நீரூற்றுகள் இந்த என்கேதி இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. இன்றைக்கும் அந்த நீரூற்றுகளிலே அந்த குளிர்ந்த தண்ணீர் என்ன செய்து கொண்டே இருக்கிறது. பூமியிலிருந்து வரும்போதே சில் வாட்டரா அது என்ன செய்து வெளியே வருகிறது. நல்ல குளிர்ந்த தண்ணீராக இருக்கிறது. அது நம்முடைய பைபிளில் ஸ்டில் வாட்டர்னு இங்கிலீஷில் போட்டிருப்பாங்க. ஸ்டில் வாட்டர்னா குளத்து தண்ணி கிடையாது, அப்படியே ஸ்டாக்கன் ஆகி நிற்கிற வாட்டர் கிடையாது. சரியா? நீங்க பழைய கத்தோலிக்க தமிழ் மொழிபெயர்ப்பில் எடுத்து வாசிங்கன்னா அதில் கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார். களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு. அதை வச்சுதான் தந்தை பெக்மான்ஸ் அவங்க ஒரு பாடல் போட்டாங்கல்ல, களைப்பாற்ற நீர் கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தர். அதில் களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார். அதை வைத்து தான் பாடினாங்க. அங்க 2 நீரூற்றுகள் இருக்கிறது. சரி, முதல் காரியம், என்கேதி பசும்புல்லுக்கு பெயர் பெற்ற ஸ்தலம். சரியா? பசும்புல்லுக்கு பெயர் பெற்ற ஸ்தலம். இரண்டாவது, என்கேதியிலே அமர்ந்த தண்ணீர்கள் இருக்கிறது. நீங்க சொல்லுங்க, முதல் காரியம் என்ன இருக்கிறது? சத்தமா சொல்லுங்க. பசும்புல் இருக்கிறது. இரண்டாவது என்ன தண்ணீர் இருக்கிறது? அமர்ந்த தண்ணீர் இருக்கிறது. வெரி குட். சரி, மூணாவது காரியம். ஒரு 5 காரியம் இதை மட்டும் நினைவில் வச்சாதான் இந்த சாம் உங்களுக்கு விளங்கும். அதனால சரி, மூணாவது காரியம் 2 நாளாகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 2வது வசனம். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்களுக்கு
கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் என்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். ராஜாக்கள் காலத்துல நாளாகமத்துல இதுக்கு இன்னொரு பெயர் சூட்டினாங்க. ஆசாசோன் தாமார் என்று பெயரிட்டாங்க. ஆசாசோன் தாமார் அப்படின்னு இன்னொரு பெயர் வச்சாங்க, புனை பெயர் வச்சாங்க. ஆசாசோன் அப்படின்னா எபிரேய பாஷையில வரிசையாக, தாமார் அப்படின்னா பேரிச்ச மரங்கள். வரிசையாக நாட்டப்பட்டிருக்கிற ஏராளமான பேரீச்ச மரங்கள் நிறைந்த ஸ்தலம், இடம் இந்த என்கேதி. வரிசையா ஏராளமான பேர். இன்னைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த பேரிச்சம்பழ தோப்புகளா இருக்கும். நம்ம ஊர்ல தென்னந்தோப்பு மாதிரி. அதை பார்த்த உடனே சொல்லிடுவாங்க என்கேதி வந்துருச்சு அப்படின்னு. பஸ்ஸுக்குள்ள நீங்க டிராவல் ஆகும்போது சொல்லுவாங்க. அதை பார்த்த உடனே சொல்லிடுவாங்க என்கேதி நியர், நம்ம என்கேதி ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு வரிசையா நாட்டப்பட்ட பேரிச்ச மரங்கள் ஏராளம் இருக்கிறது. ஏன் ராஜாக்கள் காலத்தில் இந்த பேர் வச்சாங்கன்னு சொன்னா, இந்த பேரிச்சம்பழங்களை எல்லாரும் சாப்பிட முடியாது. ராஜாக்களின் பந்திகளில் கொண்டு போய் தான் வைப்பாங்களா. அந்த அளவுக்கு சுவை மிகுந்த பேரிச்சம்பழங்கள் நிறைந்த இடம், ஸ்தலம் இந்த என்கேதி. அப்ப முதல் காரியம் பசும்புல் இருந்தது. இரண்டாவது காரியம் அமர்ந்த தண்ணீர்கள் இருக்கிறது. மூன்றாவது காரியம் பேரிச்சம்பழங்கள். அதுவும் சாதாரண பேரிச்சம்பழம் அல்ல. யாருடைய பந்திகளில் வைக்கத்தக்க பேரிச்சம்பழங்கள்? ராஜாக்களின் பந்திகளில் வைக்கத்தக்க பேரிச்சம்பழங்கள் நிறைந்த ஸ்தலம், இடம் இந்த என்கேதி. திரும்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். தயவா நீங்க சொல்லுங்க. மூணு காரியத்தை சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல என்ன இருக்கிறது? சத்தமா சொல்லுங்க. வெரி குட். இரண்டாவது காரியம் வெல்டன் அமர்ந்த தண்ணீர். மூணாவது காரியம் பேரிச்சம்பழங்கள். எப்படி பேரிச்சம்பழங்கள்? ராஜாக்களின் பந்திகளில் வைக்கத்தக்க அளவு சுவை மிகுந்த பேரிச்சம்பழங்கள். சரி, வெரி குட். நாலாவது காரியம் உன்னத பாட்டு 1:14. உன்னத பாட்டு புஸ்தகம் 1:14. என் நேசர் எனக்கு என்கேதி ஊர் திராட்சை தோட்டங்களில் முளைக்கும். போதும். இப்ப என்கேதியில திராட்சை தோட்டங்களும் இருக்கிறது. சொல்லுங்க, என்னவும் இருக்கிறது? திராட்சை தோட்டங்களும் இருக்கிறது. வரிசையா 4 காரியம் சொல்லிடலாமா? ஒரே ஒரு தடவை சொல்லிடலாமா? முதல்ல பசும்புல் இருந்தது. அடுத்தது அமர்ந்த தண்ணீர்கள் இருக்கிறது. வெரி குட். அடுத்தது பேரிச்சம்பழங்கள். வெல்டன். எப்படி பேரிச்சம்பழங்கள் இருக்கிறது? ராஜாக்களின் பந்திகளில் வைக்கத்தக்க அளவு மிகச்சிறந்த பேரிச்சம்பழங்கள் இருக்கிறது. அடுத்து என்ன தோட்டங்கள் இருக்கிறது? திராட்சை தோட்டங்கள் இருக்கிறது. வெரி குட். சரி, கடைசியா ஒன்னே ஒன்னு. அதுக்கப்புறம் இந்த சங்கீதத்துக்குள்ள போயிடலாம். சரியா? இப்ப கவனிங்க. கடைசியா ஒன்னு. வேதத்துல நீங்க எங்கெல்லாம் திராட்சை தோட்டம்னு வாசிக்கிறீங்களோ பக்கத்திலேயே ஒலிவத்தோப்புன்னு வந்துடும். திராட்சை தோட்டம்னு வாசிங்கன்னா பக்கத்துல என்ன இருக்கும்? ஒலிவத்தோப்புன்னு வந்துடும். வேதம் முழுவதுமே நீங்க எந்த இடத்துல வாசிங்கனாலும் ஒலிவ மலையில ஒலிவ விருட்சங்கள் நிறைய இருக்கு. பக்கத்திலே பெத்தானியா திராட்சை தோட்டம். இந்த ரெண்டையுமே பிரிக்க முடியாது. திராட்சையும் ஒலிவத்தையும் பிரிக்க முடியாது. எங்கெல்லாம் திராட்சை இருக்கோ அங்கெல்லாம் என்னவோ வந்துடும், ஒலிவ மரங்களை என்ன செஞ்சிடும்? வந்துடும். இப்போ உதாரணத்திற்கு நியாயாதிபதிகள் புஸ்தகம் 15:5 வாசிங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 15:5 வாசிங்க. சிம்சோன் ஒரு 300 நரிகளை பிடிச்சு பந்தங்களை கொளுத்தி வாளில் கட்டி விடுறாரு பாருங்க. அது எதுக்குள்ளலாம் ஓடுதுன்னு அப்படி வரிசையா அது ஒவ்வொரு இடமா அடுத்து ஓடிட்டே இருக்கு அந்த நரிகள். அது எதுக்குள்ள ஓடுதுன்னு வரிசையா அங்க ஒரு லிஸ்ட் இருக்கு பாருங்க. வாசிங்க பார்க்கலாம். பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தரின் வெள்ளாண்மையிலே அவைகளை ஓடவிட்டு கதிர்கட்டுகளையும் வெள்ளாண்மையையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் சுட்டெரித்து போட்டான். திரும்ப வாசிங்க. லிஸ்ட் திருப்பி வாசி பாருங்க. அது முதல்ல எதை கொளுத்துது? வாசிங்க. அறுத்து வைக்கப்பட்டிருக்கிற கதிர்கட்டுகளை கொளுத்துகிறது. ஒன்னு. அடுத்து வெள்ளாண்மையையும், அடுத்து வயலுக்குள்ள இறங்கி அறுக்கப்படாமல் இருக்கிற அந்த வெள்ளாண்மையை கொளுத்துகிறது. அடுத்து திராட்சை தோட்டங்களையும், வயல்வெளியில இருந்து திராட்சை தோட்டத்திற்கு ஓடுகிறது. அடுத்து ஒலிவ தோப்புகளையும், திராட்சை தோட்டத்திலிருந்து எங்கே ஓடுகிறது? அப்ப திராட்சை தோட்டம் இருந்தா என்ன இருக்கும்? இது வேதத்தினுடைய நியதி. சங்கீத புஸ்தகம் 128:3 வாசிங்க. சங்கீதம் 128:3 வாசிங்க. இன்னொரு உதாரணம் கூட, இது உங்களுக்கு தெரிஞ்ச வசனம். வாசிங்க பார்க்கலாம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். மனைவி வீட்டோரங்களில் என்னவா இருக்கிறாங்களா? கனிதரும்
திராட்சை கொடியை போல் இருக்கிறாளாம். அடுத்து உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். அப்ப திராட்சை கொடி இருந்தா அங்க என்ன வந்துருது? அடுத்து ஒலிவ மரம் வந்துருது. இது வேதத்தினுடைய நியதி. சரியா? எல்லா இடத்துலயுமே நீங்க வாச்சீங்கன்னா திராட்சை இருந்தா அங்க என்னவும் வந்துரும், ஒலிவமும் வந்துரும். சரியா? அப்ப என்கேதியில திராட்சை தோட்டங்கள் இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? அடுத்து என்னவும் இருக்குன்னு அர்த்தம். அங்க ஒலிவ தோப்புகளும் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? 5 காரியம் ஒரே ஒரு தடவை நீங்க சொல்லிருங்க பார்க்கலாம். இந்த 5 காரியத்தை சொல்லிட்டீங்கன்னா நான் சங்கீதத்துக்குள்ள போயிடலாம். ஒரே என்கேதியில 5 காரியங்கள் இருக்கிறது. 5 காரியங்களுக்கு புகழ் பெற்றது. என்னென்ன முதல்ல சொல்லுங்க பார்க்கலாம். பசும்புல் இருக்கிறது ஒண்ணு. அடுத்து அமர்ந்த தண்ணீர்கள் இருக்கிறது, வேல்டன். அடுத்து பேரிச்சம்பழங்கள். எப்படி பேரிச்சம்பழங்கள்? ராஜாக்களின் வந்திகளில் வைக்கத்தக்க பேரிச்சம்பழங்கள் இருக்கிறது. வெரி குட். அடுத்தது திராட்சை தோட்டங்கள் இருக்கிறது, வேல்டன். அடுத்தது ஒலிவ மரங்கள் இருக்கிறது. வெரி குட். 5 காரியங்கள். 5 காரியங்கள். சரி, இதை நினைவில் வச்சுக்கிறோங்க. இப்ப சங்கீதம் 23:1 வாசிங்க. சங்கீதம் 23:1 வாசிங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். சரி, நல்ல கவனி. போதும். இந்த பதத்தை இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு 7 தடவை சொல்ல போறோம். சரியா? எத்தனை தடவை சொல்ல போறோம்? 7 தடவை சொல்ல போறோம். ஒவ்வொரு விஷயம் சொல்லுகிற போதும் அதனுடைய சத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். முதல் தடவை சொல்லிட்டு செகண்ட் டைம் சொல்லுகிற போது சத்தம் இன்னும் கொஞ்சம் என்ன செய்யணும்? இன்க்ரீஸ் ஆகணும். செகண்ட் டைம் சொல்லிட்டு தேர்ட் டைம் போகிற போது இன்னும் கொஞ்சம் சத்தம் என்ன செய்யணும்? இன்க்ரீஸ் ஆகணும். தேர்ட்ல இருந்து ஃபோர்த்து போறப்ப இன்னும் கொஞ்சம் சத்தம் இன்க்ரீஸ் ஆகணும். அதை வாசிக்கிறப்ப சொல்றப்ப சும்மா கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிற அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தர் அந்த பதத்துக்கு அழுத்தம் கொடுக்கணும். சரியா? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். எப்படி சொல்லணும் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, வரிசையா நான் நம்பர் சொல்ல சொல்ல நீங்க சொன்னா போதும். சரியா? ரெடியா இருக்கீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இப்ப கவனிங்க. the first time சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். the second time, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். the third time, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். the fourth time, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். the fifth time, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். the sixth time. ஏழாவது தடவை நீங்க இப்ப சொல்ல வேண்டாம். இந்த செய்தி வேளை முடிகிறதற்குள்ளாக இந்த 3 வார்த்தைகளையும் நம்முடைய ஜீவன்ல இருந்து நம்முடைய ஆவியிலிருந்து கர்த்தர் நமக்கு சொல்ல நமக்கு கிருபை தருவாராக. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுமோ? இது அப்படியே கொஞ்ச நேரம் நிறுத்தி வைப்போம். சரியா? சரி, இப்ப கவனிங்க. இஸ்ரவேல் தேசத்துல பெத்லகேம் என்று சொல்லி ஒரு கிராமம் ஒன்று இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது. அந்த கிராமத்துல ஈசா என்று சொல்லி ஒரு மனிதர் ஒருவர் இருந்தார். அவருக்கு 8 குமாரர்கள் இருந்தார்கள். அதுல 8வது குமாரனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா ஆடு மேய்க்கிற வேலை. ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். அப்ப தன் தகப்பனுடைய வீட்டில் அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த நாட்கள்ல தேவனுடைய பெரிதான கிருபையினால, இன்னும் சொன்னா அவருடைய அனாதி திட்டத்தின்படி அந்த வாலிபனுக்கு ராஜ உத்தியோகம் கிடைச்சிச்சு. ராஜா கிட்ட வேலை, அரண்மனையில வேலை. அவன் அரண்மனையில வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாட்கள்ல ராஜா அவன் மீது தவறான எண்ணம் கொண்டு, தவறான ஒரு புரிந்து கொள்ளுதலால அந்த வாலிபனால தன்னுடைய ராஜ்யபாரத்திற்கு ஆபத்து வருமோ என்று நினைத்து அந்த வாலிபனை கொலை செய்யும்படி ராஜா தேட ஆரம்பிக்கிறான். கொல்லப்படுகிற அளவுக்கு அந்த வாலிபன் எந்த தவறுமே செய்யல. அந்த வாலிபன் மேல வைத்த ஒரு தவறான புரிதலால அந்த வாலிபனை கொலை செய்யும்படி அந்த நாட்டு ராஜா தேட ஆரம்பித்தான். அந்த வாலிபன் தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்கு காடு மேடெல்லாம் அலைய ஆரம்பித்தான், ஓட ஆரம்பித்தான். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு இளம் வயதுல ஒரு வாலிபனை கொலை செய்வதற்கு அந்த நாட்டு ராஜா தேடுகிறான். அவனுடைய சேனை முழுவதும் அந்த வாலிபனை தேடிக்கொண்டிருக்கிறது. அந்த நாட்டு ஜனங்கள்ல பெரும்பகுதி ஜனங்கள் அந்த வாலிபனை பிடித்து ராஜாவினிடத்திலே கொடுக்கிறதற்கு, கொலை செய்யப்படும்படி கொடுப்பதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அந்த வாலிபன் காடு மேடெல்லாம் அலைய ஆரம்பித்தான், ஓட ஆரம்பித்தான். ஊர் ஊரா ஓடுனான். ராஜா துரத்தி கொண்டே இருந்தான். தேசங்கள் தேசங்களா ஓடுனான். பெலிஸ்திய தேசம், அம்மோனிய தேசம், மோவாபிய தேசம் என்று சொல்லி தேசம் தேசமா ஓடுகிறான்.
அந்த ராஜா அவனை விடவே இல்லை, அவனை துரத்தி கொண்டே இருக்கிறான். நல்லா கவனிச்சு பாருங்க, எந்த தவறு செய்யல, ஆனா வாலிபனை கொலை செய்யும்படிக்கு ஒரு நாடே தேடிக்கொண்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் அந்த வாலிபன் இந்த யூதேயா வனாந்தரம் என்று சொன்னோம் இல்லையா, யூதேயா வனாந்தரத்தை பார்த்தோம் இல்லையா, கடுமையான வறட்சி நிறைந்த அந்த பாலைவனம், உஷ்ணம் நிறைந்த பாலைவனம், சூறாவளி புயல்கள் வீசிக்கொண்டிருக்கிற அந்த பாலைவனம் இல்லையா, மரண பள்ளத்தாக்குகள் நிறைந்த அந்த பாலைவனம், அந்த பாலைவனத்தினுடைய நுழைவாயில் என்று சொல்லப்படக்கூடிய மாகோன் என்கிற இடத்துல அந்த வாலிபன் வந்து சேர்ந்தான். மாகோன் என்று சொன்னால் எபிரேய பாஷையில வனாந்தரத்தின் நுழைவாயில் அப்படின்னு அர்த்தம். வனாந்தரத்தின் நுழைவாயில். ஒருவர் யூதேயா வனாந்தரத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் மாகோன் வழியாகத்தான் உள்ளே பிரவேசிப்பார்கள். அந்த மாகோனிலே அந்த வாலிபன் வந்து சேர்ந்தான். மாகோனிலே அந்த வாலிபன் இருக்கிறான் என்கிற செய்தி, அதான் வனாந்தரத்தினுடைய நுழைவாயில். யூதேயா வனாந்தரத்தினுடைய துவக்கம் அங்கதான் ஆரம்பிக்கிறது, என்ட்ரன்ஸ்ல இருக்கிறான் அவன். வாலிபன் அந்த யூதேயா வனாந்தரத்தினுடைய மாகோனில் இருக்கிறான் என்று சொல்லி அந்த ராஜாவுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. உடனே அந்த ராஜாவும் அவனுடைய சேனைகளும் அந்த யூதேயா வனாந்தரத்தினுடைய மாகோன்ல அந்த வாலிபனை சுற்றி வளைந்து கொண்டார்கள். அவ்வளவுதான், ராஜா பிடிக்க போகிறான், கொல்ல போகிறான் என்கிற கடைசி கட்டம், கடைசி தருணம். அந்த தருணத்தில் அந்த வாலிபன் பாடின சங்கீதம் தான் சங்கீதம் 22. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி, அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை சுற்றி கொண்டது, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லி அந்த வாலிபன் தேவனை நோக்கி கதற ஆரம்பித்த சங்கீதம். யூதேயா வனாந்தரத்தில் அந்த துவக்கத்தில் இருந்து கொண்டு அந்த வாலிபனை சுற்றி வளைஞ்சிட்டாங்க. ராஜாவும் அவனுடைய சேனை அந்த மலையை சுற்றிட்டாங்க, பிடிக்க போகிறாங்க என்கிற கடைசி கட்டம், கடைசி தருணம். வாசிங்க சங்கீதம் 22:1 வாசிங்க பார்க்கலாம். சங்கீத புஸ்தகம் 22:1. என் தேவனே என் தேவனே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. 12வது வசனத்துல இருந்து வாசிங்க பார்க்கலாம். அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. ராஜாவும் அவனுடைய சேனையை சுற்றி வளைஞ்ச உடனே அவன் சொல்றான் பாருங்க, அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைத்து கொண்டது. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. பீறி கெச்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். தண்ணீரை போல ஊற்றுண்டே என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிற சூழல். என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது. என் நாவு மேல்வாயோட ஒட்டி கொண்டது. என்னை மரண தூளிலே போடுகிறீர். ஆண்டவரே, நான் சாக போகிறேன் ஆண்டவரே, என்னை நீங்க மரண தூளிலே போடுகிறீங்க. அவ்வளவுதான், the end. ராஜா என்னை கொல்ல போகிறான் என்கிற கடைசி கட்டம். அவன் சொல்றான் பாருங்க, அந்த வனாந்தரத்தின் துவக்கத்தில் அவன் அமர்ந்து கொண்டு சொல்றான் பாருங்க, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. ஆண்டவரே, நீர் என்னை மரண தூளிலே போடுகிறீர், நான் மரிக்க போகிறேன், கடைசி நேரம். அப்ப அந்த வாலிபன் பாடின சங்கீதம் தான் இந்த 22வது சங்கீதம். நல்ல கவனிங்க. ராஜாவும் அவனுடைய சேனைகளை சுற்றி வளைந்து கொண்டாங்க. அந்த நேரத்தில் ராஜாவுக்கு ஒரு செய்தி வருகிறது, பெலிஸ்தியர்கள் யுத்தம் பண்ண வந்து விட்டார்கள் என்று சொல்லி. உடனே ராஜா அந்த வாலிபனை கொலை செய்கிற முயற்சியை அப்படியே விட்டுட்டு பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணுகிறதற்கு போய்விட்டான். அந்த வாலிபன் அந்த இடத்துல தனித்து நிற்கிறான். அவனோடு இருந்த எல்லாரும் சிதறி ஓடிட்டாங்க. ஒரு 400 வீரர்கள் அவனோட இருந்தாங்க, எல்லாரும் சிதறி ஓடிட்டாங்க. அதனாலதான் அந்த இடத்துக்கு சேலா அம்மாலிகோத், சிதறி ஓடி போகுதலின் பாறை என்று பெயர் வைத்து எல்லாரும் அவனை விட்டு ஓடி போயிட்டாங்க. அவன் சங்கீதத்தில் சொல்லும் போது சொல்லுகிறான், ஆண்டவரே, இந்த வனாந்தரத்திலே பாரோ, என் வலதுபுறத்திலே பாரோ, ஒருவரும் இல்லை, என் இடதுபுறத்திலே பாரோ, ஒருவனையும் காணே. எல்லாரும் சிதறி ஓடிட்டான். இந்த வாலிபன் மாத்திரம் இந்த வனாந்தரத்தின் துவக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறான். அவனுக்கு முன்பாக 2 வழிகள் இருக்கிறது, 2 வழிகள். அவன் வனாந்தரத்தினுடைய என்ட்ரன்ஸ்ல நிற்கிறான். ஒன்னு, ராஜா போன அதே பாதையில் இவனும் திரும்பி போயாக வேண்டும், இல்லைனா யூதேயா வனாந்தரத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். 2 தான் அவனுக்கு வழி. தன் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள ஒன்னு ராஜா போன அதே பாதையில் இவனும் போயாகணும்,
இல்லாவிட்டால் யூதேயா வனாந்தரத்திற்குள்ள போகணும். ராஜா போன அதே பாதையில போனா ராஜா எந்நேரமும் திரும்ப வந்து அந்த வாலிபனை பிடித்து கொண்டு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சோ அந்த வாலிபனுக்கு வேற வழியே கிடையாது. அவன் யூதேயா பாலைவனத்திற்குள்ளே பிரவேசித்தாக வேண்டும். தன் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் யூதேயா பாலைவனத்துக்குள்ள போய் ஆகணும். யூதேயா பாலைவனம் சாதாரண பாலைவனம் அல்ல, கொலை பாலைவனம், த கில்லர் டெசர்ட். உள்ள போனா ஆளை கொன்னுரும். நல்ல வனாந்தர பயணங்கள்ல தேறினவர்களே உள்ள போறது போய் வெளியே வர்றது கஷ்டம். இந்த வாலிபன் இதற்கு முன்பாக அந்த வனாந்தரத்துக்குள்ள போனது கிடையாது, பிரவேசித்தது கிடையாது. ஆனா இவனுக்கு வேற வழி கிடையாது. இந்த யூதேயா பாலைவனத்திற்குள்ளே பிரவேசிக்கும்படி தீர்மானிக்கிறான். எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான். கடுமையான உஷ்ணம், கடுமையான உஷ்ணம். அந்த உஷ்ணத்தை அவனால தாங்கிக் கொள்ளவே முடியல. கொண்டு போன தண்ணீர் கொஞ்ச நேரத்தில் செலவழிந்து போயிற்று. இந்த வனாந்தரத்தில் எங்கிட்டு போகணும்னு அவனுக்கு வழி தெரியல. அலைந்து திரிய ஆரம்பிக்கிறான். ஒரு பக்கம் கடுமையான உஷ்ணம், இன்னொரு பக்கம் தண்ணீர் தாகம், வறட்சி. அவன் கடந்து போகிறான். அந்த யூதேயா பாலைவனத்தில் வழக்கமாய் எழும்புகிற சூறாவளி புயல்கள் எழும்ப ஆரம்பிக்கிறது. பகல் வேளையிலேயே அந்த பிராந்தியத்தையே அது மறைக்க ஆரம்பிக்கிறது. பகல் நேரத்திலேயே அந்த பிராந்தியமே இருளாக காட்சியளிக்கிறது. அந்த சூறாவளி புயல்கள் மணல் எல்லாம் வாரி இறைக்க, உடல் முழுவதும் அந்த புழுதி மணல் ஒட்டி இருக்க, தண்ணீர் தாகத்தோடு தவணத்தோடு அந்த வனாந்தரத்தில் அலைந்து திரிய ஆரம்பிக்கிறான். ஏன்னா அந்த வனாந்தரத்தில் அவனுக்கு எங்கிட்டு போகணும்னு வழி தெரியாது. வடக்க போகணுமா, அந்த வனாந்தரத்தை கடக்கிறதுக்கு வடக்க போகணுமா, தெற்க போகணுமா, மேற்க போகணுமா, கிழக்க போகணுமா, எதுவுமே வழி தெரியாது. அந்த வனாந்தரத்தில் அந்த மரண பள்ளத்தாக்குகள் வழியாக, அந்த இருள் சூழ்ந்த நேரத்தில் மரண பள்ளத்தாக்குகள் வழியாக கடந்து போகிறான். விழுந்து விழுந்து எழுந்ததுல உடல் முழுவதும் ஸ்ராய்ப்புகள், இரத்த காயங்கள் வழிய நடந்து போகிறான். அந்த வாலிபனுடைய இருதயம் புலம்பி அழ ஆரம்பிக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட வனாந்தர பயணம்? ஏன் இவ்வளவு கடுமையான உஷ்ணம்? நான் என்ன தவறு செய்தேன்? வாழ்க்கையில ஏன் இவ்வளவு போராட்டங்கள்? ஆண்டவரே, இந்த சூறாவளி புயல்கள் மத்தியில நான் நடந்து போய் கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, இவ்வளவு போராட்டங்கள் இருக்கிறது? நான் மரண பள்ளத்தாக்குகள் வழியாக நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். எப்ப எங்க என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல, எப்ப என்ன சம்பவிக்கணும் நான் தெரியல. என்னை மரண தூளிலே போட்டு விட்டீர் ஆண்டவரே. நான் மரணத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன். அவனுடைய உள்ளம் தேவனை நோக்கி கதற ஆரம்பிக்கிறது, புலம்ப ஆரம்பிக்கிறது. அந்த வனாந்தரத்தில் நடந்து போகிறான். அந்த புலம்பலின் மத்தியில, அந்த குமுறலின் மத்தியில அவனுடைய இருதயத்திற்குள்ள இருந்து மெல்லிய ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்கிறது. இல்ல, நான் உன்னை அழிய விட மாட்டேன். இந்த வனாந்தர பயணம் உன்னை மேற்கொள்ளுகிறதுக்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். நான் உன் கூட இருக்கிறேன், நான் நடத்துவேன், நான் உன் துணையா இருக்கிறேன். உன்னை ஒரு நாள் நான் கைவிட போறது கிடையாது. இந்த வனாந்தர பயணம் ஒரு நாள் உன்னை மேற்கொள்ளுகிறதற்கு நான் அனுமதிக்க போறது இல்லை. ஒரு குரல் அவன் ஆத்துமாவை தேற்ற ஆரம்பிக்கிறது. இல்ல, நான் உன்னை அழிய விட மாட்டேன். இந்த பிரச்சனைகள் மத்தியில் நீ அழிந்து போக மாட்டேன். இந்த போராட்டங்கள் மத்தியில் நான் ஒரு நாள் கைவிடுவதில்லை. நான் உன் கூட தான் இருக்கிறேன். ஒரு குரல் அவன் ஆத்துமாவை தேற்றி தேற்றி நடத்த ஆரம்பிக்கிறது. அந்த குரல் தந்த பலத்தில் அந்த வாலிபன் நடந்து போகிறான். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிற சூழல். கண்கள் சொருகிருச்சு, கால்கள் எல்லாம் தளர்ந்துட்டு, எப்ப எங்க விழுவான், எப்ப மரிப்பான்ங்கிறது தெரியாது. கடைசி நேரம், கடைசி கட்டம். அவ்வளவுதான், விழப்போகிறான், மரிக்க போகிறான் என்கிற கடைசி தருணம். அப்ப திடீரென்று சொல்லி சூழல் மாற ஆரம்பிக்கிறது. எங்கிருந்தோ மெல்லிய குளிர்ந்த காற்று வீச ஆரம்பிக்கிறது. அந்த வாலிபன் கண்களை திறந்து பார்க்க ஆரம்பிக்கிறான்.
அவனுக்கு முன்பாக அந்த என்கேதியினுடைய அமைதியாய் பொங்கி வழிகிற அந்த நீரூற்று அமைதியாய் பொங்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த வாலிபன் வேகமா ஓடுகிறான். அந்த தண்ணீர் அள்ளி 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 பருகுகிறான். அவனுடைய ஜீவன் அவனிடத்திற்கு திரும்ப வருகிறது. அவன் கண்களை உயர்த்தி பார்க்கிறான். அந்த என்கேதியினுடைய நீரூற்று, அந்த ஆட்டுக்குட்டியுடைய நீரூற்று ஓடுகிற திசையெல்லாம் பசுமையான புல்வெளி, வரிசை வரிசையாக நாட்டப்பட்டிருக்கிற ஏராளமான பேரீச்ச மரங்கள், வரிசை வரிசையாக ஏராளமான திராட்சை தோட்டங்கள், வரிசை வரிசையாக ஏராளமான ஒலிவ மரங்கள், ஒலிவ தோப்புகள். அந்த வாலிபனுக்கு ஆச்சரியம். இந்த பகுதியில் இவ்வளவு செழிப்பு இருக்கிறதா? இந்த பகுதியில் இவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறதா? இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கேள்விப்பட்டது கூட கிடையாதுன்னு சொல்லி அந்த வாலிபன் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற போது அந்த தண்ணீரிலே யாரோ நடந்து வருகிற அந்த சத்தம், அந்த சலக் சலக்குன்னு சத்தம் கேட்குது. அந்த வாலிபன் மிரண்டு போய் எதிரி இங்கேயும் வந்துட்டானோன்னு திரும்பி பார்க்கிறான். வந்தது எதிரி இல்லை, அவனைப் போலவே ஒரு அழகான ஒரு ஆட்டுக்குட்டி. என்கேதியில ஆட்டு மேய்ப்பர்கள் எல்லாம் அங்கே ஆடு மேய்ப்பாங்க இல்லையா, அப்படி ஒரு மேய்ப்பனால மேய்த்து கொண்டு வரப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி. அவனைப் போலவே அதுவும் அந்த நீரூற்றில் வந்து நின்று அவனுக்கு பக்கத்தில் வந்து நின்று அதுவும் தண்ணீர் குடிக்கிறது. அவன் சற்றே திரும்பி பார்க்கிறான். அந்த ஆட்டுக்குட்டியின் நீரூற்றுக்கு என்கேதிக்கு நடத்தி கொண்டு வந்த அந்த ஒரு மேய்ப்பன் சற்று தூரத்திலே ஒரு கையிலே கோலோடும் ஒரு கையிலே தடியோடும் நின்று கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்துட்டே நிற்கிறார். அந்த அந்த ஆட்டுக்குட்டியை அந்த மேய்ப்பன் தான் அந்த நீரூற்றுக்கு நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அந்த வாலிபனுக்குள்ள இப்ப ஏராளமான எண்ணங்கள், கேள்விகள் எழும்ப ஆரம்பிக்கிறது. இந்த ஆட்டுக்குட்டியின் நீரூற்றுக்கு அழைத்து கொண்டு வந்தது இந்த மேய்ப்பன். இந்த ஆட்டுக்குட்டியின் நீரூற்றுக்கு நடத்தி கொண்டு வந்தது இந்த மேய்ப்பன். என்னை யார் நடத்தி கொண்டு வந்தது? பசும்புல் மேய்ச்சல் இருக்கிற இந்த என்கேதிக்கு, அமைதியாய் பொங்கி வழிகிற நீரூற்றுகள் இருக்கிற இந்த என்கேதிக்கு என்னை நடத்தி கொண்டு வந்த அந்த மேய்ப்பன் யார்? என்னுடைய சத்துரு ராஜா சவுல் அவனுடைய பந்திகளில் வைக்கத்தக்க பேரீச்ச மரங்கள் இருக்கிற இந்த என்கேதிக்கு, என்னுடைய பாத்திரங்களை எல்லாம் நிரம்பி வழிய பண்ணத்தக்க திராட்சை ரசம் தரத்தக்க திராட்சை தோட்டங்கள் இருக்கிற இந்த என்கேதிக்கு, என்னுடைய தலையை ஒலிவ எண்ணெயாலே அபிஷேகம் பண்ணத்தக்க ஒலிவ எண்ணெய் தரத்தக்க இந்த ஒலிவ மரங்கள் இருக்கிற இந்த என்கேதிக்கு என்னை நடத்தி கொண்டு வந்த அந்த மேய்ப்பன் யார்? இந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். அப்ப எனக்கு ஒரு மேய்ப்பன் இருக்க வேண்டுமே. யார் அந்த மேய்ப்பன்? எனக்கு வழி தெரியாது. வனாந்தரத்துல வடக்க போகணுமா, தெற்க போகணுமா, மேற்க போகணுமா, கிழக்க போகணுமா, எனக்கு வழி தெரியாது. ஆனா இந்த வனாந்தரத்தின் மத்தியில, இந்த சூறாவளி புயல்கள் மத்தியில, இந்த மரண பள்ளத்தாக்குகள் மத்தியில என் கூட ஒருத்தர் இருந்து, இல்ல நான் கைவிட மாட்டேன், நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி என் ஆத்மாவை தேற்றி 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 நடத்தி கொண்டு வந்தாரு. யார் அந்த மேய்ப்பன்? அவனுக்குள்ள ஏராளமான எண்ணங்கள், கேள்விகள் எழும்ப ஆரம்பிக்கிறது. அந்த வாலிபன் உள்ள பெருக்கோடு, உள்ள பொங்க, ஆனந்த கண்ணீர் ததும்ப அந்த வாலிபன் பாட ஆரம்பிக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலோ பொல்லாப்புக்கு பயப்படே, ஏனெனில் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலோ உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய். அப்பதான் அந்த வாலிபன் இந்த சங்கீதத்தை பாடினான். உசுர கொடுத்து பாடின சங்கீதம் இன்றைக்கு கோடான கோடி பேரை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப நான் கேட்கிறேன்,
தாவீதுக்கு மட்டும்தான் கர்த்தர் மேய்ப்பரா? சொல்லுங்க. எங்களுக்குங்கிறது சரியான ஆன்சர் கிடையாது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? தாவீதுக்கு மட்டும்தான் கர்த்தர் மேய்ப்பரா? எனக்கு சத்தம் கேட்கல. தாவீதுக்கு மட்டும்தான் கர்த்தர் மேய்ப்பரா? இன்னும் எனக்கு சத்தம் பத்தல. தாவீதுக்கு மட்டும்தான் கர்த்தர் மேய்ப்பரா? அப்படியானால் நீங்களும் என் கேதியை காண்பீர்கள். உங்க நல்ல மேய்ப்பன் உங்களுடைய எல்லா வனாந்தர பயணத்தையும் முடிவுக்கு கொண்டு வருவா. உங்க வனாந்தர பயணம் முடிவுக்கு வரப்போகிறது. உங்க வறட்சி காலம் முடிவுக்கு வரப்போகிறது. உங்களுடைய மரண பள்ளத்தாக்குகள் முடிவுக்கு வரப்போகிறது. நீங்க செழிப்ப பார்க்க போறீங்க. நீங்க ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்க. உங்களுக்கு புது எண்ணெய் அபிஷேகத்தை ஆயத்தப்படுத்தி விட்டா உங்க பாத்திரங்கள் நிரம்பி வழிய போகிறது. உங்க சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தமாயிற்று. உங்கள் நாளெல்லாம் உங்க வாழ்வு முடிகிற வரைக்கும் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். நீங்க நீடித்த நாளா இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்கள் மேய்ப்பர் உங்களை என் கேதியை காண பண்ண வல்லமையுள்ளவராக இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் தாவீதுக்கு மட்டும் மேய்ப்பன் அல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இப்போ இந்த சங்கீதம் உங்களுக்கு ஓரளவு விளங்கும். இனி வடுத்துக்கொள்ளுங்க, வாசிங்க பார்க்கலாம். சங்கீத புஸ்தகம் 23வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. முதல்ல அந்த என்கேதியில முதல்ல பசும்புல் நிறைய இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு அவன் சொல்றான் பாருங்க, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அமைதியாய் பொங்கி வழிகிற அந்த நீரூற்றண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி. அவர் என் ஆத்துமாவை தேற்றி. சரி, கவனிங்க பிரதர், நீங்களும் சொன்னீங்க கர்த்தர் தாவீதுக்கு மட்டும் மேய்ப்பன் அல்ல, அவர் யாருக்கு மேய்ப்பனாக இருக்கிறார்? எனக்கு மேய்ப்பனாக இருக்கிறார். நீங்க வனாந்தர பயணம் முடிய போகிறது, உங்க வறட்சி காலம் முடிய போகிறது. கர்த்தர் உங்களை என்கேதிய ஒரு மாபெரும் செழிப்ப ஆசீர்வாதத்தை காண பண்ண போகிறார். உங்க சூறாவளி புயல்கள் முடிய போகுது, வறட்சி காலம் முடிய போகுது, மரண பள்ளத்தாக்கள் முடிய போகுது. நீங்களும் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா உண்மையாகவே கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருந்து அவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறாரா? எப்படி தெரிந்து கொள்வது? உண்மையாகவே கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராகத்தான் இருக்கிறாரா? அவர் தாவீதுக்கு மட்டுமல்ல, கர்த்தர் எனக்கும் மேய்ப்பராய் இருக்கிறார் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அவர் என்னை என்கேதியை நோக்கி நடத்தி கொண்டிருக்கிறார். என் வனாந்தர பயணம் முடிய போகிறது, என் வறட்சி கால உஷ்ண காலம் முடிய போகிறது. கர்த்தர் எனக்கு என் சத்துருக்கள் பார்க்க பந்தியை ஆயத்தப்படுத்தி விட்டார். ராஜாக்களுடைய பேரிச்சம்பளங்கள், ராஜாக்களுடைய ஆசீர்வாதங்களை நான் அனுபவிக்க போகிறேன். என் தலையை புது எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ண போகிறார். என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் அடுத்த லெவலுக்கு போக போகிறது. என்னுடைய பாத்திரங்கள் எல்லாம் திராட்சை ரசத்தினாலே நிரம்பி வழிய போகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எனக்கு கிடைக்க போகிறது. என் ஆயுசு நாட்கள் நீடித்த நாட்களாக இருக்க போகிறது. என்ன உத்தரவாதம்? எதை வச்சு சொல்றீங்க? சும்மா கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டா போதுமா? உண்மையாகவே கர்த்தர் என்னைய அவருடைய ஆடா நினைச்சு அவர் தான் என்னை நடத்திட்டு இருக்கிறார். என்ன பிரதர் உத்தரவாதம்? என்ன கேரண்டி? இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி. நல்லா கவனிங்க. நீங்க பிரச்சனைகள் மத்தியில போகிற போது, உபத்திரவங்கள் மத்தியில நீங்கள் கடந்து போகிற போது, போராட்டங்கள் மத்தியில நீங்க அப்படியே என்ன செய்யறதுன்னு சொல்லி மனம் கலங்கி அப்படியே திகைத்து நிற்கிற போது உங்க வீட்டுல ஒட்டப்பட்டிருக்கிற ஒரு சின்ன வசன ஸ்டிக்கர், இல்ல ஒரு வசன போர்டு, இல்ல கேலண்டர்ல இருக்கிற ஒரு வசனம், அது பல நாட்கள் பல மாதங்கள் அங்கதான் இருந்திருக்கும். அத்தனை நாட்கள் உங்க கண்ணில் பட்டிருக்காது. ஆனா திடீரென்று சொல்லி அந்த பிரச்சனை மத்தியில, போராட்டத்தின் மத்தியில அந்த வசனம் உங்க கண்களில் பட்டு அந்த வார்த்தை மூலமாக அவர் உங்க ஆத்துமாவை தேற்றுகிறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க
பிரச்சனைகள் மத்தியில வாழ்கிற நாட்கள்ல இதை போல ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு வருகிற போது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிற போது தேவ ஊழியர் கொடுக்கிற அந்த வசனம், அந்த வார்த்தை, ஏதோ உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே அவர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி, ஏதோ உங்க பிரச்சனைகளுக்கு உங்களுக்காகவே பேசுற மாதிரி, ஏதோ உங்க பக்கத்திலே இருந்த உங்களுடைய எல்லா காரியத்தையும் அவர் ஏதோ பார்த்து வச்ச மாதிரி அந்த வார்த்தை, அந்த வசனம் உங்களுக்கு நேராக கடந்து வந்து உங்கள் ஆத்துமாவை தேற்றுகிறதா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பிரச்சனைகள் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில அந்த பாட்டை நீங்க கேட்டு பல நாட்கள் இருந்திருக்கும், பாடி பல மாதங்கள் இருந்திருக்கும், அந்த பாட்டே உங்க சிந்தையிலே வந்திருக்காது. ஆனா திடீரென்று சொல்லி உங்களை அறியாம உங்க மனதுக்குள்ள ஒரு ஹம்மிங், கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டா. கேக்குதா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை தேற்றி தேற்றி நடத்துகிறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை தேற்றி தேற்றி நடத்துகிறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்படியானால் உங்களுக்கு உத்தரவாதம் உண்டு. கர்த்தர் உங்களை என்கேதியை நோக்கி நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருந்து உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். நிச்சயமா உங்களுடைய வனாந்தர பயணம் முடிவுக்கு வரப்போகிறது. உங்க வறட்சி காலம் முடிவுக்கு வரப்போகிறது. மரண பள்ளத்தாக்குகள் முடிய போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை காண பண்ண போகிறார். உங்க சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தமாக்கப்பட்டு விட்டது. உங்க தலையை எண்ணெயால அபிஷேகம் பண்ண போகிறார். உங்க பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் என் ஆத்துமாவை தேற்றி, எல்லாம் கவனிங்க, அவர் உங்க ஆத்துமாவை தேற்றி தேற்றி நடத்துவதுதான் சிஸ்டர் உங்களுக்கு உத்தரவாதம். கர்த்தர் உங்களை என்கேதியை காண பண்ண போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வார்த்தை உங்களை நோக்கி வரலைன்னா யூ ஆர் ஆன் த டேஞ்சரஸ் பொசிஷன். நீங்க நீங்க ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஆவிக்குரிய ஜீவியத்தில். ஆனா வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது, ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கிறாருன்னா உத்தரவாதம் பண்ணி கொள்ளுங்க, ஒரு நாள் கலங்காதீங்க. நிச்சயமா இந்த எல்லா வனாந்திர பயணத்தையும் முடிவுக்கு கொண்டு வர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வார்த்தையினால அவர் என் ஆத்துமாவை தேற்றி. வெரி குட். சரி, அடுத்து அடுத்து வாசிங்க பார்க்கலாம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம், தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஏன் தாவீது இப்படி சொல்றாருன்னா, எபிரேய பாஷையில ஜடிக் என்று சொல்லுவாங்க. ஜடிக், TZEDIK, ஜடிக் என்று சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா நீதி, ரைட்டியஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது சரியான, ரைட் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு ஒரே அர்த்தம் தான் இல்லையா? நம்ம சொல்லுவோம் இல்லையா பேச்சு வழக்கில், நீதியை செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே காரியத்தை பேச்சு வழக்கில் சொன்னால் எப்படிப்பட்டதை நீதியானதை செய்யணும்னு சொல்லலாம். அதே பேச்சு வழக்கில் சொன்னால் எப்படி சொல்லலாம்? சரியானதை செய்யலாம், செய்யணும், அப்படி தானே சொல்லுவோம். ரைட்டியஸ் ஆர் ரைட், ரெண்டு ஒன்று தான் இல்லையா? கர்த்தர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லலாம். அல்லது கர்த்தர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை சரியான பாதைகளில் நடத்துகிறார். ஏன் தாவீது இப்படி சொல்றார்னா, தாவீதுக்கு வழி தெரியாதுங்க. அந்த வனாந்தர பயணத்தில் வடக்க போவனா, தெற்க போவனா, கிழக்க போவனா, அந்த என்கேதிக்கு எப்படி போய் சேரணும், எது வழின்னு சொல்லி தாவீதுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் தாவீதை சரியான பாதைகளில் நடத்தி கொண்டு வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தாவீதை தோல்லையும் மார்பிளையும் போட்டு அவர் சரியான பாதைகளில் நடத்தி கொண்டு வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப நீங்க கேட்கலாம், பிரதர் எனக்கு உத்தரவாதம் வந்துருச்சு பிரதர், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தேற்றி நடத்துகிறார், அப்படின்னா என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் என்ன செய்ய போகுது? முடிவுக்கு வரப்போகுது. நான் என்கேதியை பார்க்க போறேங்கிறது எனக்கு உத்தரவாதம் வந்துருச்சு. ஆனா இடையில எதுவும் வழி தப்பிர மாட்டேனே. வழி தப்பிர மாட்டீங்க பிரதர். உங்க மேய்ப்பர் உங்களை மார்புளையும் தோல்லையும் போட்டு உங்களை சரியான பாதைகளில் நடத்தி கொண்டு போகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை சரியான பாதைகளில் நடத்துகிறார். அடுத்து,
நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், ஒரு தடவை நான் ஏற்கனவே இப்ப ஒரு தடவை மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்துட்டேன். ஆனா இனி ஒரு விஷயம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்க நேர்ந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு. பொல்லாப்புக்கு இனி நான் பயப்பட மாட்டேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தமிழ்ல அந்த வார்த்தையை விட்டுட்டாங்க சங்கீதம்ங்கிறதுனால. ஆங்கிலத்துல கரெக்டா இருக்கு. therefore ஏனெனில் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்க நேர்ந்தாலும், ஒரு தடவை நடந்துட்டேன், இனி ஒரு விஷயம் நான் நடக்க நேர்ந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனெனில் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. அங்க இருக்கிற பேரிச்சம்பழங்களை எல்லாம் பார்க்கிறான். அந்த பேரிச்சம்பழங்கள்லாம் யாருடைய பந்திகளில் வைக்கத்தக்க பேரிச்சம்பழங்கள்? இவனுடைய ராஜா யாரு? தாவீதுடைய ராஜா யாரு? சவுல். இவனுடைய சத்துரு இல்ல. அதை பார்த்துட்டு சொல்றான், என் சத்துருக்களுக்கு முன்பாக என் ராஜா சவுல் அவருடைய பந்திகளில் வைக்கத்தக்க பேரிச்சம்பழங்கள். அதை பார்த்துட்டு சொல்றான், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அங்க இருக்கிற ஒலிவ தோப்புகளை எல்லாம் பார்த்துட்டு சொல்றான், என் தலையை எண்ணெயாலே அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் அங்க இருக்கிற திராட்சை தோட்டங்களை எல்லாம் பார்த்துட்டு சொல்றான், என் பாத்திரம் திராட்சை ரசத்தினாலே நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம். வாசிங்க பார்க்கலாம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நல்ல கவனிங்க. 1 சாமுவேல் புத்தகம் 23வது அதிகாரம் 25வது வசனம் வாசிங்க. சவுலும் அவன் மனுஷரும். சவுலும், நான் சொன்ன இந்த வேத பின்னணி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கன்மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்தரத்திலே தங்கினான். அந்த வனாந்தர யூதேயா வனாந்தரத்தினுடைய நுழைவாயில் என்ட்ரன்ஸ், அந்த மாகோனிலே அவன் தங்கி இருக்கிறான். அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்தரத்திலே தாவீதை பின்தொடர்ந்தான். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் மலையினுடைய இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாக அவர்களை வளைத்துக் கொண்டார்கள். அவர்களை சுற்றி வளைந்து கொண்டார்கள். அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அமாலிகோத் என்று பெயரிட்டார்கள். தாவீது எல்லாரும் சிதறி ஓடிட்டாங்க. அதனால அந்த இடத்திற்கு சிதறி ஓடி போகுதலின் பாறை சேலா அமாலிகோத் என்று பெயரிட்டார்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு எங்கேதியில் உள்ள அரணிப்பான இடங்களில் தங்கினான். இப்ப மாகோன்ல இருந்து தாவீது எங்க வந்துட்டான்னு போட்டிருக்கு, என்கேதி இல்லையா? ஒரே வசனத்துல போட்டிருக்காங்க. ஆனால் ஒரே இதில் அப்படி என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஆவியான எழுதுகிற போது நமக்கு விளக்குறதுக்காக அப்படி எழுதி இருக்கிறா. ஆனால் நீங்கள் இஸ்ரவேல் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா யூதேயா வனாந்தரத்தில் வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மாகோன் இருக்கும். அதனுடைய கரையை கடந்து அந்த யூதேயா வனாந்தரத்தில் நடந்து கடந்து வரணும். கடந்து வந்தால் அக்கறையில் தான் என்கேதி இருக்கும். அப்போ மாகோன்ல இருந்து என்கேதிக்கு வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் எதை கடந்து ஆகணும்? யூதேயா வனாந்தரத்தை கடக்கணும். இப்ப நல்ல கவனிங்க. மாகோனிலே வனாந்தர பயணத்தினுடைய துவக்கத்துல தாவீது பாடின சங்கீதம் தான் சங்கீதம் 22. நல்ல கவனிங்க, வார்த்தையை நல்ல கவனிங்க. மாகோன்ல இருந்து கொண்டு வனாந்தர பயணத்தின் துவக்கத்துல தாவீது பாடின சங்கீதம் தான் சங்கீதம் 22. என் தேவனே என் என்னை பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்ன செய்து கொண்டது? சுற்றி கொண்டது. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. தேவர் என்னை மரண தூளிலே போடுகிறீர். சங்கீதம் 22 மாகோனிலே இருந்து கொண்டு தாவீது பாடின சங்கீதம். இப்ப மாகோன்ல இருந்து யூதேயா பாலைவனத்தை கடந்து என்கேதிக்கு வந்த பிறகு
என்கேதியில வைத்து தாவீது பாடின சங்கீதம் தான் என்ன சங்கீதம்? சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இப்ப நல்லா கவனிங்க. தாவீது மாகோன்ல இருக்கிறப்ப, வனாந்திர பயணத்தின் துவக்கத்துல, வனாந்திர பயணத்தை ஆரம்பிக்கிற போது தாவீது பாடின சங்கீதம் சங்கீதம் 22. அதுல என்ன சொன்னார்? தேவரீர் என்னை மரண தூளிலே போடுகிறீர். ஆண்டவரே, நான் சாக போகிறேன், என்னை மரண தூளிலே போடுகிறீர் சொன்னாரா? வனாந்திர பயணத்தின் துவக்கத்துல சொன்னாரு, நான் சாக போறேன் ஆண்டவரே, என்னை மரண தூள்ல போட்டீங்கன்னு சொன்னாரு. ஆனா வனாந்திர பயணத்தை நல்லா கவனிங்க, கடந்து என்கேதிக்கு வந்த பிறகு சொல்றாரு, இல்ல ஆண்டவரே, மரண பள்ளத்தாக்க பார்த்தாலும் நான் பயப்பட மாட்டேன், இனிமே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இப்ப நான் உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறேன், நல்லா நீங்க கரெக்டா பதில் சொல்லுங்க. வனாந்திர பயணத்தின் துவக்கத்துல பாடின சங்கீதம் என்ன சங்கீதம்? சத்தமா சொல்லுங்க. நான் ஏன் உங்களை பேச வைக்கிறேன்னா, இந்த செய்தியினுடைய ஆசீர்வாதம் உங்க சிரசின் மேல இறங்க வேண்டும் என்பதற்காகத்தான். சத்தமா சொல்லுங்க. என்ன சங்கீதம்? சங்கீதம் 22. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி. பிறகு வனாந்திர பயணத்தை கடந்து என்கேதிக்கு வந்த பிறகு பாடின சங்கீதம் என்ன சங்கீதம்? சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இல்லையா? நல்ல கவனிங்க. வனாந்திர பயணத்தின் துவக்கத்துல என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீன்னு சொன்ன அதே தாவீதினுடைய நாவை அந்த வனாந்திர பயணத்துல எந்த சேதமும் அவனுக்கு வராம, உஷ்ணத்தினால, வறட்சியினால, மரண பள்ளத்தாக்குனால எந்த விதத்திலும் அவனுக்கு சேதம் ஏற்படாம அவனை பாதுகாத்து சரியான வழிகளில் அவனை நடத்தி கொண்டு வந்து என்கேதிக்கு கொண்டு வந்து சேர்த்து, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீன்னு சொன்ன அதே தாவீதினுடைய நாவை அவர் சொல்ல வைத்தார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இப்ப நீங்க கேட்கலாம், பிரதர், என் வாழ்க்கையிலையும் யூதேயா வனாந்திரம் வந்துருச்சு பிரதர், என் வாழ்க்கையிலையும் வறட்சி காலம் வந்துருச்சு, என் வாழ்க்கையிலையும் உஷ்ணம் நிறைய இருக்கு பிரதர், நான் மரண பள்ளத்தாக்குகள் வழியாக நான் கடந்து போகிறேன், என் வாயினால நான் சொல்லல, ஆனா என் இருதயத்தில் எனக்கு தோன்றுகிறது பிரதர், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி என் இருதயத்தினுடைய அங்கலாய்ப்பு இருக்கு பிரதர், என் வாழ்க்கையிலையும் சங்கீதம் 22 வந்துருச்சே பிரதர் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீன்னு சொன்ன அதே உங்களுடைய இருதயத்தின் நாவுகளை நீங்க கடந்து போகிற இந்த வனாந்திர பயணம் எந்த விதத்திலும் உங்களை சேதப்படுத்தாம, உங்களை மார்புலையும் தோல்லையும் போட்டு சுகபத்திரமா உங்களை என்கேதிக்கு கொண்டு வந்து சேர்த்து, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீன்னு சொன்ன அதே உங்க இருதயத்தின் நாவுகளை கர்த்தர் சொல்ல வைப்பா, கர்த்தர் என் மேய்ப்பராய். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சங்கீதம் 22ன்னு ஒன்னு இருந்துச்சுன்னா அடுத்தது 23 தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வனாந்திரன்னு ஒன்னு இருந்துச்சுன்னா அடுத்தது என்கேதி தான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தப்ப 7 நாணய வாக்கியங்களை சொல்லி இருக்கிறார். 7 I am statements சொல்லுவாங்க. 7 நாணய வாக்கியங்கள் யோவான் சுவிசேஷத்துல 7 நாணய வாக்கியங்கள். முதல்ல நானே ஜீவ அப்பம், I am the bread of life, நானே ஜீவ அப்பம். இரண்டாவது, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், I am the light of the world, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். மூணாவது, நானே வாசல், I am the gate, நானே வாசல். நாலாவது வாக்கியம் நல்ல கவனிங்க, நாலாவது வாக்கியம் நானே நல்ல மேய்ப்பன். நாலாவது வாக்கியம் நல்ல கவனிங்க, நாலாவது வாக்கியம் என்ன வாக்கியம்? நானே நல்ல மேய்ப்பன். சொல்லுங்க, நானே நல்ல, சத்தமா சொல்லுங்க, நானே நல்ல மேய்ப்பன். ஐந்தாவது வாக்கியம், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஆறாவது வாக்கியம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஏழாவது வாக்கியம், நானே மெய்யான திராட்சை செடி. 7 வாக்கியங்கள் சரியா? முதல்ல நானே ஜீவாப்பம் நானே, அடுத்தது நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், அடுத்தது நானே வாசல். 3 வாக்கியங்கள். அடுத்து 4வது வாக்கியம் என்ன வாக்கியம்? நானே நல்ல, சத்தமா தான் சொல்லுங்களேன், நானே நல்ல
மேய்ப்பன். 5வது வாக்கியம், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். 6வது வாக்கியம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். 7வது வாக்கியம், நானே மெய்யான திராட்சை செடி. 7 வாக்கியங்கள். சரி, இப்ப நல்லா கவனிங்க. இந்த 7 வாக்கியங்கள்ல நடு வாக்கியம், நானே வாக்கியங்களுடைய மையம், அணு கரு, the center of the I am statements. நானே வாக்கியங்களுடைய மையம். 3 விட்டுருங்க, கடைசி 3 விட்டுருங்க. நடுவாக இருக்கிற அந்த 4வது வாக்கியம், அந்த நானே வாக்கியங்களுடைய மையம் என்ன வாக்கியம்? சத்தமா தான் சொல்லுங்களேன். நானே நல்ல, அவர் நல்ல மேய்ப்பன் என்பது உண்மை, நீங்க அவருடைய ஆடுகள் என்பது உண்மை. அந்த நல்ல மேய்ப்பன் இந்த நல்ல ஆடுகளுக்காக ஒரு என்கேதியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கடைசி வாசிங்க, கடைசி வசனம் வாசிங்க, 6வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே, நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உசுர கொடுத்து பாடின சங்கீதம் இன்றைக்கு கோடான கோடி பேரை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கு. எழுந்து நிற்போமா? நல்ல கவனிங்க பிரதர். உங்களுடைய வனாந்திர பயணம், உங்களுடைய மரண பள்ளத்தாக்குகள், எதெல்லாம் உங்களை மிரட்டுது, ஒன்றை மாத்திரம் உத்தரவாதமா நினைச்சுக்கிறீங்க. இந்த வனாந்திர பயணம் இல்லை அப்படின்னு நான் சொல்றதுக்கு இங்க வரல. உங்களுக்கு உலகத்துல உபத்திரவமே இல்லை அப்படின்னு சொல்லுவதல்ல எங்களுடைய நோக்கம். உங்களுடைய நோக்கம் நாங்கள் சொல்லுவது, உங்களுக்கு உலகத்தில் உபத்திரவம் இருக்கலாம், ஆனால் ஒரு நாளும் நீங்கள் கலங்க வேண்டாம், திடன் கொள்ளுங்க. இந்த உபத்திரவம் உங்களை ஒரு நாளும் சேதப்படுத்த முடியாது. இந்த வனாந்தர பயணம் உங்களை ஒரு நாளும் சேதப்படுத்த முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப கடந்து போகிற இந்த வனாந்தர பயணம் எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது. அவர் எனக்காக ஜீவனையே தந்த நல்ல மேய்ப்பர் எனக்கு என் கேதியையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, கர்த்தரன் மேய்ப்பரா இருக்கிறார்னு முதல்ல எத்தனை தடவை தான் சொன்னோம்? இப்ப அந்த 7வது விசை உங்க ஜீவன்ல இருந்து, உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து, முழு உள்ளத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும், எத்தனை பேர் சொல்ல ரெடியா இருக்கீங்க? ரெடியா இருக்கீங்களா? ஆமென். ஓகேயா? The seventh time என் கேள்வியை காண போகிற உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். God bless you.